அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு நான் ஹாஜா ரெஹானா 3 பேரும் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். மேல ஓடுதுறையில இருக்கிற ஹாஜாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஹாஜா கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் என்னையும் ரெஹானாவையும் வந்து வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு போனாரு. அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு பாண்டிச்சேரியில தான் மேரேஜ் வச்சிருந்தாங்க. நம்மள வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே இன்வைட் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரிக்கு நம்மளால மேரேஜுக்கு போக முடியாதுங்கிறதுனால இங்க மேல ஓடுதுறையில அவங்க வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துல என்கேஜ்மெண்ட் வச்சிருந்தாங்க. அங்க போலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில 4 மணிக்கெல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சு ஹாஜா ஒரு ஃப்ரெண்டோட பாண்டிச்சேரிக்கு மேரேஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு. மேரேஜுக்கு ஹாஜா கூட ரெஹானா போறதா தான் பிளான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம்ல நான் இல்லாம ரெஹானாவை அனுப்பிவிட எனக்கு மனசு இல்ல. அதனால ரெஹானாவை தூங்க வச்சு ஏமாத்தி சமாளிச்சு மதியானம் 1 மணிக்கிட்ட தான் நான் அங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போய் ரீச் ஆனேன். பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு 2 மணிக்கிட்ட சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து மறந்துடாம எல்லாருமே வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, பிரியாணி கஞ்சிலாம் வச்சிருந்தாங்க. செமையா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.